ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலவன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேரடியா உங்க பாக்கெட்டை பாதிக்க போற விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்தியாவில 1961 இருந்து, அதாவது சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் முழுமையா மாற்றப்படுது. அரசாங்கம் ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? இதனால நடுத்தர மக்களுக்கும் மாதச்சம்பளம் வாங்குபவர்களுக்கும் என்ன லாபம்? இதனால வரி குறையுமா இல்ல கூடுமா? பழைய வரி புதிய வரி இதுல என்ன மாற்றம் வரும்? இதெல்லாம் பத்தி தான் எளிமையா உங்களுக்கு நான் இந்த வீடியோல விளக்க போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். இந்த புதிய சட்டம் பழைய 1961 சட்டத்தில் ஏகப்பட்ட பிரிவுகளில், அதாவது செக்ஷன்ல குழப்பமான வார்த்தைகள் நிறைய இருந்துச்சு. அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய முக்கிய நோக்கங்கள் பாத்தீங்கன்னா சிம்பிள், அதாவது SIMPL சிம்பிள். இந்த சிம்பிள்னா என்ன, அதை நம்ம தெளிவா பார்க்கலாம். எஸ்னா ஸ்ட்ரீம்லைன்டு, அதாவது 800க்கும் மேற்பட்ட பிரிவுகளை 536 குறைச்சிட்டாங்க. ஐனா இன்டெகிரேட்டட், டிஜிட்டல் முறையோடு வரித்தாக்கலை இணைச்சிட்டாங்க. எம்னா மினிமைஸ்டு லிட்டிங், அதாவது வரி தொடர்பான நீதிமன்ற வழக்குகளை குறைக்கும் வகையில தெளிவான விதிகளா மாத்திருக்காங்க. ஈனா எஃபிஷியன்ட், இனிமேல் ரீஃபண்ட் வாங்குறது மிக வேகமாக நடக்கும். இது வரைக்கும் நாம பைனான்சியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர்னு 2 வருஷங்களை வச்சு குழம்பி கொண்டு இருந்தோம். அதாவது 2025 டு 2006 நம்ம சம்பாரிச்ச பணத்துக்கு 2006 டு 2007 நம்ம வரி தாக்கல் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இனிமேல் அது கிடையாது. ஆனா ஏப்ரல் 1, 2006 முதல் இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதுக்கு பேரு டாக்ஸ் இயரா மாத்திட்டாங்க. இனி டாக்ஸ் இயர் 2026, 2027 என்றால் ஏப்ரல் 1, 2026 முதல் மார்ச் 31, 2027 வரை நீங்க அந்த வருடத்துல சம்பாதிக்க பணத்துக்கு அந்த வருடத்திலேயே கணக்கிடப்படுகிறது. இது உலக தரத்திற்கு இணையாக இந்த டெக்னாலஜியை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ வரி எவ்வளவு கட்டணும்? அதாவது 2026 பட்ஜெட்ல அறிவித்தபடி புதிய வரி சட்டமுறையில நிறைய சலுகைகள் இருக்கு. அதாவது இப்ப டேபிள் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 4 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு எந்த வரியும் கிடையாது. 4ல இருந்து 8 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு 5% வரையும், 8ல இருந்து 12% சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு 10% வரையும், 12ல இருந்து 16 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா 15% வரையும், 16ல இருந்து 20 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு 20% வரையும், 20ல இருந்து 24 லட்சம் சம்பாதிக்கிறாங்களா அவங்களுக்கு 25% வரையும், 24 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 30% வரையும் இப்போ கணக்கிடப்படுது. மேலும் இந்த புதிய வரி முறையில நீங்க 12 லட்சம் சம்பாரிச்சா கூட வரி ரிபேட், அதாவது செக்ஷன் 87A கீழே உங்க வரி 0 ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு 75,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உயர்த்திருக்காங்க. இதனால நீங்க 12,75,000 சம்பாரிச்சா கூட நீங்க எந்த வரியும் கட்ட தேவையில்லை. உங்க வரி 0 ஆயிடும். அப்புறம் பழைய டாக்ஸ் முறை என்ன? நீங்க கேட்கலாம், எனக்கு LIC இருக்கு, வீட்டு கடன்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பழைய டாக்ஸ் முறை இன்னும் அப்படியே இருக்குது. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த புதிய டாக்ஸ் முறையை தான் முதன்மையா டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. ஆனா நீங்க பழைய டாக்ஸ் முறையில நீங்க வரி கட்டணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பழைய வரி முறையை நீங்க தெளிவா குறிப்பிடணும். அதுல ஆக மொத்தத்துல இந்த நியூ இன்கம் டாக்ஸ் 25 என்பது வரி செலுத்துபவர்களுக்கு வேலையை குறைக்கவும் வெளிப்படைத்தன்மையை கூட்டவும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 12.75 லட்சம் சம்பாதிப்பவர்கள் இந்த நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 25 ஒரு பொற்காலனே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நிதி சார்ந்த தகவல்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட்ல போய் கேளுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பாய் பாய்.